Hi friends, welcome to our Vettu Thalavi channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? நாங்கள் அதிசயம் தீம் பார்க் போயிருந்தோம் மதுரையில். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. மார்னிங் 10 to 2 o'clock வரைக்கும் வாட்டர் பார்க்கில் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்தது தான் இந்த ட்ரை பார்க் ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே என்ட்ரானா பார்த்தா ஃபுல் க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லா ரைட்ஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. குட்டீஸை ஃபஸ்ட் ரைடில் நாங்கள் விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கோஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் மிரர் ஹவுஸ் அதுக்கெலாம் லைன் கொஞ்சம் க்யூ நிற்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்குள்ளே நாங்கள் இதெல்லாம் 2-3 ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதுதான் செம்ம த்ரில்லிங் பயங்கர. எங்கள் அம்மா இப்போ இந்த ரைட்டில் தான் போக போகிறாங்க. ரொம்ப டேஞ்சர்ஸ். நாங்கள் அலோடு கிடையாது. இங்கே பாருங்க, க்ளோசரில் காட்டுறேன். அப்பா அங்கே போட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, ஹாய் காட்டுறேன். பாய். சரி பாய். எங்கள் அக்கா எங்கள் அப்பா காணும். பாருங்க, எல்லாம் அலறி அடிச்சுட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்பாவா எங்க இருக்காங்களா தெரியல. அப்படி முடியல. 2 ஒன்று ஒரே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் குட்டீஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லா ரைட்ஸுமே ரொம்ப ஜாலியாக குட்டீஸ் என்ஜாய் பண்ணாங்க. ரோலர் கோஸ்டர் நாங்கள் வந்து துபாய் போயிருக்கப்ப அபுதாபியில் ரோலர் கோஸ்டர் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ரைடெலாம் போனோம். அதனால் இது வந்து குட்டீஸ்க்கு பெருசாக வந்தும் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயப்படலை. அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. அந்த கொஞ்சம் டைம் வரைக்கும் தான் ஸ்லோ, அதுக்கப்புறம் தான் செம்ம ஃபாஸ்ட்டு. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதை விட பெரிய ரைட்ஸ்லாம் குட்டீஸ் போயிட்டு வந்துட்டாங்க. அதனால் இது அவங்களுக்கு ஒரு பெரிய பயமாகவோ ஃபீல் பண்ணவே இல்லை. இந்த ரோலர் கோஸ்டர் தான் அங்கே இருந்ததுலேயே பெருசு. இன்னும் இருந்ததெல்லாம் அங்கே ஒர்க் ஆகாமல் இருக்குது. நிறைய ரோலர் கோஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாமல் வச்சுருக்காங்க, ரிப்பேர் ஆகிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரைட்ஸுமே வந்து எத்தனை டைம் வேணாலும் போகலாம். அது மாதிரி ஒரு குழந்தை தான் இருக்குது, ஒரே ஒரு குழந்தை ஒரு ரைடு இதில் வந்து ஃபுல்லாக ஒரு குழந்தைக்காக ஒரு ரைடெலாம் வைக்க முடியாது அப்படின்ற ஆப்ஷன்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் ஒரே ஒரு குழந்தைய வச்சுருந்தாலும் உங்களுக்காகவும் ஸ்பெஷலாக அங்கே வந்து சுற்றி காட்டுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. எல்லா ரைட்ஸ் போகிறதுக்குமே அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. அடுத்து ட்ரெயின், என்னென்ன ட்ரெயினெல்லாம் போயிருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி எத்தனை ட்ரெயினில் போனாலும் இந்த குட்டீஸ் ட்ரெயினில் போகிறது குட்டீஸ்க்கு ஒரு சந்தோஷம். ஹாஃப் மட்டும்தான் நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் இருக்கிறது எங்களுக்கு தெரியலை. ஸோ அதனால் குட்டீஸ் இந்த ட்ரெயினில் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டாங்க. அம்மா அங்கே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, அங்கே இன்னும் ரைட்ஸ்லாம் நிறைய இருக்குது, வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் அந்த த்ரில்லிங் ரைட்ஸ் எல்லாத்தையும் இங்கே முடிச்சுட்டு அங்கே போனால் அங்கே ட்ராகன், ஓகே ட்ராகனில் ஏறுவோன்ட்டு நாங்கள் ஏறினோன்னு குட்டீஸ்க்கு ஃபேஸ் டல் ஆகிடுச்சு. நீங்கள் மட்டும் ரைட்ஸ் போயிட்டு இருக்கீங்க, இது வந்து குட்டீஸ் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து குட்டீஸ் ரைடாக போகணுமேனு இந்த ட்ராகன் ரைடில் போனது தான் செம்ம த்ரில்லிங். கொஞ்ச நேரம் நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, பயமும் இல்லை. அது வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாத மாதிரி ஃபீலிங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வயிற்றெல்லாம் கலக்கி விட்டு அப்பா போதுண்டா சாமின்னு என் ஹஸ்பண்ட் இன்னொரு ரைட் கூப்பிட்டாங்க. நோ வாங்க போவோம், குட்டீஸ் இப்போவே ஃபேஸ்லாம் டல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் ரைட்ஸாக போவோன்ட்டு அதுக்குள்ளே நாங்களும் டயர்ட் ஆகிட்டோம். முந்தைய லஞ்ச் சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சுற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் போய் உட்காந்துட்டேன். இன்னொன்று என்னென்னா
க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம அதிசயம் தீம் பார்க் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி போட்டிங் போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. டைம் இல்லை, அவ்வளோதான். நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். காலையில் தண்ணியில் ஆட்டம் போட்டதே செம்ம டயர்டு. இந்த வெட் பார்க்கு ரொம்ப கூலிங்காக அப்படின்னு ஃபுல்லாக மரம்லாம் நிறைய இருந்ததுனால ட்ரை பார்க்குன்னு சொல்லுது. இது ஏன்டா ட்ரை பார்க்குன்னு பேர் வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ட்ரையாக இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்குது, பட் ஆனால் நேச்சுரலாக ரொம்ப அழகாக சூப்பராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ஒன் டைமாவது இந்த அதிசயம் தீம் பார்க் போயிட்டு வந்துடுங்க. 700 டிக்கெட்டுக்கு இது ஒர்த்துன்னு நினைக்கிறேன். மார்னிங் டு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் 2 பேட்சாக பிரித்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு. டயர்டானது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, டயர்டாக இருந்தால் என்ன, குட்டீஸ் என்ஜாய் பண்ணால் போதும்ன்ட்டு நெக்ஸ்ட்டு ரைடுக்கு போனோம். நெக்ஸ்ட் ரைடெலாம் போய் பார்த்தா அங்கெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஹைட்டாக போயிட்டு எல்லாம் வாமிட் எடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் ஒரு 2-3 ரைடை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. 4-5 ரைடு வந்து இந்த ரைடெலாம் தான் வந்து வாமிட் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ரைடில் ஏறணும், கொலம்பஸில். கொலம்பஸ் ரைடு அது ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படியே கொலம்பஸ் ரைடை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு பக்கம் உட்காந்துட்டேன். பாருங்கள், 2 என் குட்டீஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த ஃபுல்லாக இந்த ரைட் பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் 2-3 டைம் குட்டீஸ் சுற்றி வந்தாங்க. இதில் போகணும், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அது தானே செய்வாங்க. இந்த சைக்கிளிங் ரைடெல்லாம் சும்மா அப்படியே ஓட்டிகிட்டு கிடந்தது, யாருமே இல்லை. அதை ஓட்டுறதுக்கும் யாரும் இல்லை, அதில் ஓடுறதுக்கும் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்தது. அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. க்ளீனாகவும் அழகாகவும் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபாரஸ்ட்லாம் இருந்தது, ஃபாரஸ்ட் மாதிரி செட்டப்லாம் பண்ணிவிட்டு அது உள்ளெல்லாம் நாங்கள் போல பயமாக இருந்துச்சு. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.